அண்ணாமலையை ஏற்படுத்திய அந்த வார் ரூம் இப்ப அவருக்கே பயன்படுது. என்ன நீ அதனால இப்ப அவங்க தான் கிட்டத்தட்ட காப்பாத்துறாங்க. அண்ணாமலையை காப்பாத்துறதுக்கு அந்த வார் ரூம் ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் பண்ணுது. இன்னும் பாத்தீங்கன்னா சிவகங்கையில மாற்ற வேண்டாம், மாற்ற வேண்டாம், அண்ணாமலையை மாற்ற வேண்டாம் போஸ்டர் அடிச்சு ஓட்டுற அளவுக்கு வந்துருச்சு இப்ப பிஜேபி. பிஜேபி பண்ணல, அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலை அதை தன்னை ஒரு பெரிய லெவல்ல ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. பட் இதுதான் அவருக்கு மைனஸா போயிட்டு இருக்குங்கிறது அது அவருக்கும் தெரியல, அவரு சார்ந்தவங்களுக்கும் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒரு விஷயம் தான், பிஜேபி அண்ணாமலையை மாத்துறதுக்கு முடிவு பண்ணிடுச்சு. அதுல மாற்று கருத்து இல்ல. புரியுதுங்களா? ஒரு விஷயம் தான், பிஜேபி தனிநபர் துதி பாடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒருவேளை அகில இந்திய லெவல்ல மோடி அப்படிங்கிற ஒரு பெரிய பிம்பம், அதே நம்ம விட்டுருவோம். நீ தமிழ்நாட்டுல நீங்க அண்ணாமலை தன்னை விட்டா ஆள் கிடையாது, தன்னை விட்டா ஆனா பிஜேபி வளராது, நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு நிலைமையை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிஜேபியில அண்ணாமலை ஒரு பக்கம் இருந்தாருன்னா மத்தவங்க எல்லாமே இன்னொரு பக்கத்துல, அதாவது ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் அண்ணாமலை தான். அவர் அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு, உள்ள வந்த உடனேயே சீனியர்கள் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டாரு. ஒவ்வொருத்தரை பத்தி ஒவ்வொரு தகவல்களை எடுத்து கொண்டு போய் மேல சொல்லி சுத்தமா காலி பண்ணிட்டாரு. புரியுதுங்களா? நீங்க அதனாலதான் இன்னைக்கு அவங்க எல்லாமே அப்படியே சைலண்டா இருந்தது. இப்பதான் பிஜேபி ஒரு கிட்டத்தட்ட மேலிடம், பிஜேபி மேலிடம் ஒரு 2-3 நாள், கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் முழிச்சு பாக்குது. என்ன காரணம், அவங்களுமே அண்ணாமலையின் ஒரு பெரிய பிம்பத்தை நம்பி இப்படியே ஓடிட்டே இருந்துட்டாங்க. 2021 தேர்தல், 2000 பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்துலயுமே அண்ணாமலை என்ன சொன்னாரோ அதை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2026 தேர்தல் இனிமே அண்ணாமலை சொல்றதை கேட்க முடியாது, நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு முடிவு எடுத்து பண்றாங்க. அதனாலதான் இந்த ஒரு மாற்றம் அப்படிதான் நினைக்கிறேன் நான்.